வணக்கம். முடக்குவாதம், சரவாங்கி, பக்கவாதம் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை. நான் ஏனாதி பூங்கதிர்வேல், கஞ்சகம் உணவு மருத்துவமனையோட நிறுவனர். ஒரு நல்ல விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். நம்மோட நோய்களுக்கு மூலக்காரணம் அறிந்து அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதே சிறந்த அறிவாகும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். மனுஷனோட உண்மையான சொத்து, எல்லா உறவுகளுக்கும் மேலான உண்மையான உறவு யார்னா நம்ம உடம்புதான். உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்பது திருமூலர் எழுதிய திருமந்திரத்தின் பிரபலமான வரிகளாகும். இதன் பொருள், உடம்பை வளர்ப்பதன் மூலமே உயிரையும் வளர்க்க முடியும் என்பதாகும். ஏனெனில் உடல் அழிந்தால் உயிர் அழிந்துவிடும், மேலும் மெய்ஞானத்தை பெற முடியாது. எனவே உடலை பாதுகாப்பது என்பது உயிரை வளர்ப்பதற்கான ஒரு வழியாகும். இந்த உடம்பு வெறும் உணவுகளால் மட்டும் ஆரோக்கியம், நோய்களை பெறுவதில்லை. நம் உடல் மொத்தம் 96 வகையான தத்துவங்களால் இயக்கப்படுகிறது. தாயின் கருவறையில் எப்படி கண், காது, மூக்கு, கை, கால், இதயம், மூளை என்று உயிருக்கு அடிப்படையான உறுப்புகள் உருவாக்கப்பட்டதோ, அந்த உறுப்புகளின் தொடர்ச்சியான வளர்ச்சி, உயிரூட்டம் இந்த பிரபஞ்சம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. காய்கறி, கீரை, மாமிசங்கள், அரிசி, பருப்புகள் அல்லாமல் ஆண்டமெனும் பெரும் கருவறைக்குள் ஐம்பூதங்களால் நம் உடலும் உயிரும் இயக்கப்படுகிறது. உணவு என்பது உயிருக்கு ஆதாரமாக இருந்தது போக, குடோனில் எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, உற்பத்தி எவ்வளவு நடக்குது, பிராய்லர் கோழி நல்லதுன்னு பேச 4 டாக்டர் மற்றும் நியூட்ரிஷியன், குஞ்சியே பொரிக்க முடியாத கூமுட்டைகளை போட வச்சு தமிழ்நாட்டு அரசு பள்ளியில பிள்ளைகளை எல்லாம் கூமுட்டை ஆக்கிட்டு இருக்காங்க. நோயாளி ஆக்கிட்டு இருக்கிறாங்க. சந்தைக்கு பொருட்கள் நிறைந்துட்டே இருக்கணும். மக்கள் ஆரோக்கியத்தின் பேர்ல எதையாவது மேய்ஞ்சிட்டே இருக்கணும் என்ற நிலைக்கு வியாபாரிகள் கொண்டு வந்திருக்காங்க. நெல்லிக்காய் சாப்பிட்டு இருந்தவனை ஆப்பிள் சாப்பிடு, அதுதான் ஆரோக்கியம் என்று டாக்டர்களை வைத்து பேச வைத்தது. பழைய சோற்றை சாப்பிட்டு, பகல் முழுக்க பாடுபட்டு உழைச்சிட்டு, பாதிப்பேறுபட்ட சாராயத்தை குடிச்சிட்டு, 10 பிள்ளைய பெத்தாலும் பட்டினியா போடாம, அங்காளி பங்காளின்னு சொத்து சுகத்தோடு வாழ்ந்த சமூகத்தை என்ன செய்து வைத்துள்ளார்கள் என்று யோசித்துப் பாருங்கள். ஃபாரின் சரக்கு, பாக்கெட் சரக்கு, பாட்ல சரக்கு, பணம் இருப்பவனுக்கு பக்காடி, கூலி வேலை செய்றவனுக்கு வீரன், கோழைன்னு கோட்ற வித்து கோட்டையில ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நம்ம ஆளுங்க குடிச்சிட்டு வெட்டு குத்து, திருட்டு, கற்பழிப்பு, ரோட்டுல போற பெண்களோட தாலிய அத்துட்டு போறது, குழந்தைகளை கடத்தி கொடுமை செஞ்சு கொல்றது, கல்லூரி பெண்களை கடத்தி கூட்டு வன்புணர்வு செய்வது, அவள் சரியில்லைன்னு இவன் எவளையாவது இழுத்துட்டு ஓடுறது, அவன் சரியில்லைன்னு 60 வயசோ 20 வயசோ எவனையாவது இழுத்துட்டு இவள் ஓடுறதுன்னு என்னென்ன அநியாயம் நடக்குது. இதெல்லாம் கால ஓட்டத்தில் எதேச்சையாக நடக்கவில்லை. வியாபாரம், எல்லாம் வியாபாரம். இன்னைக்கு இரத்த தானம் என்பது அவசியமாகவும் தர்மமாகவும் கொடையுள்ளம் என்றுமானதால் அது பற்றி பேசுவதை தவிர்க்கிறேன். இரத்த தானம், கண்தானம், இதயம், கிட்னி என்று உறுப்புகள் தானம், தாய்ப்பால் தானம், கடைசியில் புள்ள பெத்துக்க வழியில்லாத நிலைமையை உருவாக்கிவிட்டு விந்து தானம், கருமுட்டை தானம்னு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறானுங்க. 10 பிள்ளை பெத்த பார்வதி அம்மாள் வெடுக்கு வெடுக்குன்னு நடந்து போய் விறகு வெட்டுச்சு, விவசாயம் பார்த்துச்சு. ஒத்த பிள்ளை பெத்துட்டு ஒரு குடம் தண்ணிய தூக்க முடியாம ஒத்த ரோசாக்கள் எல்லாம் வாடி போயிடுச்சு. நாம ராசாக்கள், சிட்டுக்குருவி லேகியம், மாத்திரை, மாவு பாக்கெட்னு வாங்கி தின்னாலும் இல்லற வாழ்க்கை இல்லாமலே போகிறது. என்னோட அனுபவத்துல ஆலோசனைக்கு வந்த பல தம்பதிகளுக்கு இல்லற இன்பம் என்றால் என்னன்னே தெரியாம இருக்காங்க. ஆண் பெண்ண குறை சொல்வது, பெண் ஆணின குறை சொல்வது, மன உளைச்சலுக்கு ஆளாகி தவறான பழக்கங்களுக்கு ஆளாவது, குடும்ப பிளவு, நோய் நொடி என்று பாவப்பட்ட ஜென்மங்களா பலர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சாக்கடைக்குள் கிடந்து கழிவுகளை உண்டு வாழும் பன்றிகள் எந்த தடுப்பூசிகளும் போடவில்லை. தோல் நோய் என்று வாழ்நாள் முழுவதும் மாத்திரை மருந்துகள் எடுப்பதில்லை. மினரல் வாட்டர் குடிக்கிறீங்க, குளிக்கிறீங்க, சோப்பு, சீப்பு, கண்ணாடின்னு ஜொலிக்கிறீங்க. குழந்தை பிறப்பிலிருந்து டைம் டேபிள் போட்டு தடுப்பூசி, ஜான்சன் அண்ட் ஜான்சன் சோப்பு, பவுடர், டெட்டால் போட்டு தான் தரைய தொடச்சு, கொசு கடிக்காம குட் நைட் மாட்டி, ஆலவுட் மாட்டி தூங்குறீங்க. அம்மாட்ட பால் இல்லன்னு ஆவின் பாலை ஊத்தி, அமுல் பவுடரை ஆத்தி ஊத்துறீங்க. மாத்தி மாத்தி எதையாவது ஊத்தி ஊத்தி குழந்தைன்னு ஒன்ன ஸ்கூலுக்கு அனுப்ப தயார் செய்றோம். முடக்குவாதம், பகவாதம் என்று தலைப்பை போட்டுவிட்டு, இதெல்லாம் எதுக்கு பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? மேலே சொன்னதெல்லாம் கண்மாய் குளத்துல கடுகு ஒன்ன போட்டது மாதிரிதான். பேச அவ்வளவு இருக்கு. அதற்கு பின்னாடிதான் எல்லா நோயும் இருக்கு. குறிப்பாக பக்கவாதம் சொல்லிட்டு வருவதில்லை. மூளை நரம்பு சும்மாவா வெடித்து ரத்தம் வருது? எதுக்கு ஹை பிளட் பிரஷர் வருது? நீங்கள் சராசரியாக வாழ்கிறோம் என்று போய்க் கொண்டிருப்பீங்க. இரவு தூங்கிட்டு காலையில் எழுந்தா கைகால் செயல்படாமல் போயிருக்கும். நீங்கள் உண்ட உணவுகள், சமூகத்தால் பெற்ற உணர்வுகள், உங்கள் ஆழ்மன பதிவுகள்,
உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளும் கேள்விகள், சமாதான பதில்கள் என அனைத்தும் உங்கள் உடல் உயிரோட்டத்தை கட்டமைக்கிறது என்பதை நினைவில் கொள்ளவும். நல்ல சிந்தனை, செயல்கள், கருணை, உயிர் நேயம் இருந்தால் மட்டுமே நோய்களை விட்டு சற்று தள்ளி இருக்க முடியும். நல்லது நடக்கட்டும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான நன்மைகளை வாரி வாரி வழங்கட்டும். நோய்களால் பாதிக்கப்பவர்கள், நோய்கள் வராமல் தடுக்க நினைப்பவர்கள் தொடர்பு கொள்ளவும். வாட்ஸ்அப் எண் 9848533920. அக்கறை மற்றும் அன்புடன் ஏனாதி பூங்கதிர்வேல், கஞ்சமலையார், நிறுவனர், கஞ்சகம் உணவு மருத்துவமனை, ஓமலூர், சேலம் மாவட்டம்.